மற்றும் பெட்ரோலியம் சரவாக் நிறுவனம் தொடர்பான விவகாரத்தில் நடவடிக்கை அறிக்கைகளை தவிர்க்கவும் எல்லா தரப்புகளுக்கும் பிரதமர் ஆலோசனை. முட்டைக்கான உதவித்தொகை குறைப்பு. சிறப்பு சி கிரேட் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க முனைப்பு. 5 ரிங்கிட் விலையில் 30 முட்டைகள். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. நடவடிக்கையோ அறிக்கையோ வேண்டாம். தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் மற்றும் பெட்ரோலியம் சரவாக் நிறுவனம் தொடர்பான விவகாரத்தில் எல்லா தரப்புகளுக்கும் அவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டு நலன் கொள்கை அடிப்படையில் அவ்வாறு செய்வதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். சரவாக் முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒபேங் லண்டனுக்கு அதிகாரப்படியான பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் நாடு திரும்பியவுடன் பெட்ரோனாஸ் பெட்ரோஸ் விவகாரம் பற்றி கூட்டரசு மாநில அரசுகள் தொடர் பேச்சுக்களை மேற்கொள்ளும் என பிரதமர் கோடி காட்டினார். பெட்ரோனாஸ் பெட்ரோஸ் விவகாரம் தொடர்பில் கொள்கை அளவில் இணக்கம் எட்டப்பட்ட விவகாரங்கள் குறித்து தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரியுடன் நேற்று தாம் தொலைபேசியில் கலந்தாலோசித்ததாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரத்துக்கு ஆரோக்கியமாகவும் பொருள் பொதிந்த வகையிலும் தீர்வு காண இயலும் எனும் அதீத நம்பிக்கை தமக்கு இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். சமூக ஊடக பதிவில் டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு கிரேட் சி முட்டைகளின் உற்பத்தி அதிகரிக்கப்படும். கடந்த ரமலான் மாதத்தில் அறிமுகம் கண்ட அத்தகைய 30 முட்டைகள் அடங்கிய ஓர் அட்டை தலா 5 ரிங்கிட்டுக்கு விற்கப்பட்டது. அதற்கு மக்களிடம் இருந்து போதிய ஆதரவு கிட்டியதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். சந்தையில் முட்டைகளின் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதை அந்த முன்னெடுப்பு உறுதி செய்யும். வரும் ஆகஸ்டில் முட்டைக்கான உதவித்தொகை முழுமையாக அகற்றப்படும். உள்ளூர் சந்தையில் அதன் விலை இருப்பதை கிரேட் சி சிறப்பு முட்டைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் உறுதி செய்ய இயலும். உதவித்தொகை கட்டம் கட்டமாக அகற்றப்படுவதை தொடர்ந்து முட்டைகளின் விலை கிடுகிடுவென ஏற்றம் காண்பதை தடுக்கும் முயற்சிகளில் அதுவும் அடங்கும். ட்ரங்கானு நிலையிலான மாநில நம்பிக்கை கூட்டணியின் விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோஸ்ரீ முகமது சாபு செய்தியாளர்களை சந்தித்தார். பொது சேவை ஊழியர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே வேலை, பள்ளி மாணவர்களுக்கு இல்லிருப்பு கற்றல். ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு முன்வைக்கப்பட்டிருக்கும் அந்த பரிந்துரைகள் தொடர்பில் இன்னமும் தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை. கடந்த வாரம் அதன் தொடர்பில் கலந்தாய்வு நடத்தப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்தார். அந்த விவகாரத்தை விஸ்மா புத்ராவில் உள்ள ஆசியான் செயலவை துல்லியமாக ஆராய்கிறது. குறிப்பாக ஆசியான் உச்சநிலை கூட்டமும் மற்றும் முக்கிய மாநாடுகளும் நடைபெறும் சுற்றுப்பகுதிகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அட்டவணைப்படி அந்த ஆசியான் உச்சநிலை மாநாடு இம்மாத இறுதியில் நடத்தப்படக்கூடும் என கணிக்கப்படுகிறது. IWK இகோபாக் பந்தாய் டலாமில் நீரிழிவு நோய் ஒரு தடை அன்று எனும் மலாயா பல்கலைக்கழகத்தின் பொது சுகாதார இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் மதானி அரசு பேச்சாளருமான டத்து ஃபாமி ஊடகத்தாரிடம் பேசினார். செய்தித்துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்த வழிகாட்டி தோற்றுவிக்கப்படும். அது தொடர்பில் பல்வேறு தரப்புகளுடனான கலந்தாலோசனை விரைவில் நடத்தப்படும் என டத்து ஃபாமி ஃபட்சேல் கோடி காட்டினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படாதிருக்க அத்தகைய வழிகாட்டி அவசியம் என அமைச்சர் வலியுறுத்தினார். மலேசிய தேசிய செய்தியாளர் சங்கம், மலேசிய பத்திரிகை கழகம், அரசு சார்பற்ற இயக்கங்கள், செய்தியாளர் மன்றங்கள் உள்ளிட்ட பல தரப்புகளின் கருத்தையும் இவ்விவகாரத்தில் கேட்டறிய தாம் ஆவல் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். ஊடக சுதந்திர குறியீட்டில் சிறந்த அடைவு நிலையை மலேசியா எட்டுவது மட்டும் அரசின் நோக்கம் அன்று. மாறாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் ஊடகத்தார் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை கையாள்வதிலும் உரிய உதவிகளை நல்குவதிலும் அரசு கடப்பாடு கொண்டிருப்பதாக டத்து ஃபாமி எடுத்துரைத்தார்.
நுரையீரல் சுகாதார பரிசோதனையிலும் ஊடுருவுகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். மலேசியர்கள் மத்தியில் நுரையீரல் தொடர்பான நோய்களை தொடக்கத்திலே அடையாளம் காண அந்த முனைப்பு உதவும் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் நம்புகிறார். அதனை அறிமுகப்படுத்துவதில் சுகாதார அமைச்சு பெருமை கொள்வதாக அமைச்சர் கூறினார். 2025-2030 தேசிய நுரையீரல் சுகாதார முன்னெடுப்பின் முக்கிய பயிற்சிகளில் ஒன்றாக அது விளங்குகிறது. அந்த நோயை தடுப்பது, குணப்படுத்துவது, சிகிச்சை அளிப்பது போன்ற நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக அமைச்சு அந்த முன்னெடுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஊடு கதிரை காட்டிலும் சிகிச்சையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் வாயிலாக நுரையீரல் தொடர்பான நோயை துல்லியமாக கண்டறிய முடியும். தற்போது நாடு முழுவதும் 7 சுகாதார கிளினிக்குகளில் அந்த சேவை வழங்கப்படுகிறது. 2025-2030 தேசிய நுரையீரல் சுகாதார முன்னெடுப்பு தொடர்பான விளக்கங்களை ஊடகத்தாரிடம் அளித்தபோது டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி இதனை வலியுறுத்தினார். தனியார் மருத்துவமனைகள், கிளினிக்குகள் மருந்து விலையை காட்சிப்படுத்தும் ஆணையை பின்பற்றும் நிலை மன நிறைவளிக்கிறது. அதேவேளை அவ்வாறு செய்ய தவறும் மருந்தகங்கள் மற்றும் தனியார் கிளினிக்குகள் மீது முதல் 3 மாதங்களுக்கு தண்டம் விதிக்கப்பட மாட்டாது என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி மீண்டும் தெளிவுபடுத்தினார். மருந்து விலையை காட்சிப்படுத்துவது தொடர்பான விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப தடுப்பு ஆணை இம்மாதம் 1 தேதி நடப்புக்கு வந்தது. மருந்து விலையை காட்சிப்படுத்துவது தொடர்பிலான நிலைமையை முழுமையாக அறிய தொடர்புடையோருக்கு 3 மாதங்கள் பிடிக்கும் என அமைச்சர் கூறினார். தொடர்புடைய தரப்பினருக்கு உரிய விளக்கங்களையும் ஆலோசனையையும் அமைச்சின் அதிகாரிகள் வழங்குகின்றனர். 3 மருந்தகங்களுக்கும் தனியார் கிளினிக்குகளுக்கும் சென்று மருந்து விலையை காட்சிப்படுத்தும் அணுகுமுறையை அமைச்சர் நேற்று கண்ணோட்டம் விட்டார். அவற்றில் சில QR விரைவு குறியீட்டை பயன்படுத்துவதையும் அவர் சுட்டினார். அந்த ஆணை வெற்றியை எட்ட அனைத்து தனியார் சுகாதார மருந்தகங்களும் அமைச்சுடன் கைகோர்க்கும் என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி நம்புகிறார். தீயணைப்பு வீரர்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்குரியவை. உயிரை துச்சமென கருதி பிற உயிர்களை காப்பாற்றும் அவர்களுக்கு நன்றி. 2025 உலக தீயணைப்பு வீரர் நாளில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜரிட் சோஃபியாவும் நாட்டில் உள்ள தீயணைப்பு மீட்பு படையினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். உலக தீயணைப்பு வீரர்கள் நாள் ஒவ்வொரு ஆண்டும் மே 4ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள தீயணைப்பு வீரர்களின் தியாகத்தையும் சேவையையும் போற்றும் வகையில் இந்த நாள் அமைகிறது. முன்கள பணியாளர்களாக நாட்டு மக்களின் பாதுகாப்பை பேணி காக்கும் தீயணைப்பு வீரர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என பேரரசர் குறிப்பிட்டார். சுல்தான் இப்ராஹிம் அவரின் அதிகாரப்படியான ஃபேஸ்புக் பக்கத்தில் இவ்வாறு இடுகையிட்டுள்ளார். மலேசிய தீயணைப்பு மீட்பு துறையினரின் ஈகத்தை போற்றும் வகையில் தமது உளமுவந்த வாழ்த்தை அவர்களுக்கு உரித்தாக்கினார் துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமீடி. மக்களின் நலத்தை பேண வெயிலிலும் மழையிலும் கடும் குளிரிலும் தன்னலம் கருதாமல் மகத்தான சேவையை அவர்கள் வழங்குவதாக அவர் பாராட்டினார். தீயணைப்பு வீரர்களின் உயரிய ஈகமும் ஒழுக்கமுமே மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் பலம் என துணை பிரதமர் தெரிவித்தார். தீ, வெள்ளம், மண் சரிவு என தம்முன் நிற்கும் சவால்களை துச்சம் என கருதி நாட்டு மக்களின் உயிரை காக்க அவர்கள் தொய்வின்றி போராடுகின்றனர். தேசிய பாதுகாப்பின் தூண் தீயணைப்பு துறை எனும் கருப்பொருளுடன் இவ்வாண்டுக்கான தீயணைப்பு வீரர் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் JBPM இன்றி நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணி காப்பது சாத்தியமற்றது. இத்தகைய உன்னத சேவையை நாட்டிற்காக வழங்கும் தீயணைப்பு வீரர்களுக்கு தொடர்ந்து பலமும் பாதுகாப்பும் கிடைக்க தாம் இறைவனை இறைஞ்சுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் குறிப்பிட்டார். திருத்தம் செய்யப்பட்ட 2025 தீயணைப்பு சேவை சட்ட வரைவு பேரரசரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டமாக அதனை அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற செய்ய அவரின் ஒப்புதல் பெற வேண்டியிருப்பதை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngah Koming சுட்டினார்.
திருத்தம் செய்யப்பட்ட அந்த சட்ட வரைவு மார்ச் 3ஆம் நாள் மக்களவையிலும் மார்ச் 23ஆம் நாள் மேலவையிலும் அங்கீகரிக்கப்பட்டது. நாடளாவிய நிலையில் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் நிர்வாகத்தையும் ஒழுங்குமுறையையும் மேம்படுத்தும் நோக்கத்தை அந்த சட்ட வரைவு கொண்டிருக்கிறது. குவாந்தானில் 2025 உலக தீயணைப்பு நாள் கொண்டாட்டத்தில் அமைச்சர் உரையாற்றினார். பஹாங்கில் தீயணைப்பு மற்றும் மீட்புச் சேவைக்கு வலுவூட்ட பல்வேறு புதிய மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்படவிருப்பதாக கூறினார். 18 லட்சம் ரிங்கிட் ஜொகூரில் போலி பங்குவர்த்தனை திட்டத்தில் முதலீடு செய்து முதியவர் பறிகொடுத்த தொகை. சமூக ஊடக விளம்பரத்தை நம்பி கடந்த அக்டோபர் வரையில் அந்த வயோதிகர் பணத்தை இழந்ததாக மாநில போலீஸ் தலைவர் டத்து எம் குமார் தெரிவித்தார். தொடர்புடைய திட்டத்தில் முதலீடு செய்தால் 3 மாதத்திற்குள் 200 விழுக்காடு வரையில் லாபம் ஈட்டலாம் என விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதில் ஈர்க்கப்பட்டு சம்பந்தப்பட்டோரை தொடர்பு கொண்ட வேளை அந்த திட்டத்தில் இணையவும் லாபத்தை கண்காணிக்கவும் குறிப்பிட்ட ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யும்படி அந்த 66 வயது முதியவர் பணிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரையில் ஐயத்துக்குரிய ஆடவரின் பொருளக கணக்கில் அவர் பணம் செலுத்தினார். எனினும் இதுநாள் வரை முதலீடு செய்த தொகைக்கான லாபம் அவருக்கு கிடைக்கவில்லை. பணம் செலுத்தப்பட்ட பொருளக கணக்கு உரிமையாளரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டு பதிவிறக்கம் செய்த செயலிக்கான அனுமதியும் முடக்கப்பட்ட நிலையில் தாம் ஏமாற்றப்பட்டதை அந்த முதியவர் உணர்ந்தார். இலக்கியங்களை படைக்கக்கூடிய திறனை அடுத்தடுத்த தலைமுறையினரிடையே உருவாக்க வேண்டும். சமூக அக்கறை, நாட்டுப்பற்று ஆகியவை அதில் புகுத்தப்பட வேண்டும். அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார் தொடர்பு துணை அமைச்சர் தியோனிச்சிங். ஆர்டிஎம்மின் மின்னல் பண்பலையும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்த 2025 சிறுகதை போட்டி பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் தியோ ஊடகத்தாரிடம் பேசினார். அந்த போட்டிக்கு 200க்கும் மேற்பட்டோர் தங்கள் படைப்புகளை அனுப்பினர். அவர்களுள் 20 பேரின் சிறுகதைகள் சிறந்தவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பரிசுகள் வழங்கப்பட்டன. எழுத்தாளர்களின் வெற்றி பெற்ற படைப்புகளை ஒரு தொகுப்பாக வெளியீடு செய்து அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் வழங்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனை வெற்றி பெறச் செய்ய துணை அமைச்சர் 20,000 ringgit வழங்கினார். Nampak bahawa penulis muda ini masih menunjuk minat mereka dalam penulisan hasil dalam bahasa Tamil, dan saya harap bahawa akhirnya kerja-kerja karya-karya mereka juga akan ditebit untuk menjadi buku dan akan diedarkan di HKT dan kepada sesiapa yang berminat. Dan saya rasa ini memang merupakan satu usaha yang sangat bagus untuklah menyokong penulis-penulis kita dalam bahasa Tamil. புதிய மற்றும் தரமான எழுத்தாளர்களை உருவாக்கும் நோக்கத்தில் மின்னல் பண்பலை இந்த முனைப்பை மேற்கொண்டிருக்கிறது. புதிய ஐடியாஸ் இதுவரைக்கும் மற்றவங்க தொடாத ஒரு விஷயத்தை தொட்டு எழுதியிருக்காங்களா? ஏன்னா இதுக்கு முன்னுக்கே நம்ம பயிலரங்கும் நடத்தணும். எப்படி இந்த போட்டிக்கு முன்னுக்கு எப்படி ஒரு நல்ல கதையை எழுதுறது, தரமான ஒரு சிறுகதைனா அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் கலந்துக்க விருப்பம் கொண்டவர்களுக்காக ஒரு சிறிய பயிலரங்கும் நடத்தணும். இந்த பயிலரங்கில் கலந்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே ஒரு கதையில் இதெல்லாம் எழுதணும், எழுதக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்ற போது அவங்க அனுப்பின படைப்புகளில் எது நம்மளுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு சரியாக வித்தியாசமான ஒரு கதை கருவோடு இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து நம்ம இன்றைக்கி பரிசு கொடுத்துருக்கோம். புதிய எழுத்தாளர்கள் வரணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு மின்னல் எஃப்எம்க்கு கதை எழுதுகிறவங்க ஒரு நடுத்தர வயதினர் நிறைய பேர் இருக்காங்க. புதிய இளம் எழுத்தாளர்களை நிறைய ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆக்சுவலி இந்த முறை பரிசு வாங்கினவங்களும் பார்த்திங்கன்னா முதல் 2 இடங்கள் எடுத்தவங்களும் வயது குறைவானவர்களா இளம் வயதினராக இருந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் 2ஆம் 3ஆம் நிலை வெற்றியாளர்கள் 3,000 ringgit, 2,000 ringgit, 1,000 ringgit பரிசு தொகையை தட்டிச் சென்றனர். இந்த போட்டி தங்களுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு புதிய சிந்தனையை விதைக்கவும் வழிகோலியதாக வெற்றியாளர்கள் உவகை தெரிவித்தனர். வெள்ள பேரிடர் பற்றி ஒரு விஷயத்தை நான் எழுதியிருந்தேன். ஏன்னா நான் ஷாலாம் ஸ்ரீமடாலேருந்து வரேன். சமீபமாக அங்கே நடந்த வெள்ளம், துயரம், அந்த சம்பவங்களை பற்றி தெரியும். ஸோ அதை முன்னிட்டு ஒரு கதை எழுதியிருந்தேன். தினசரி நம்ம ருட்டீனாக செய்கிற விஷயங்களை தவிர்த்துட்டு நமக்கான ஒரு நிலையில் நிறுந்து என்ன செய்யலாம், என்ன புதுமையாக செய்யலாம், என்ன வேறு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி போட்டிகள் வரும்போது தான் நமக்கு வருது. நான் இதுக்கு முன்னுக்கு பெரிய அளவில் என்னுடைய எழுத்து பிரசுரம் எதுவும் வெளியே வந்ததில்லை, எதுவுமே நான் எழுதுனதில்லை. இதுதான் என்னோடய முதல் முயற்சி.
ஜெயிச்சிருக்கேன். நீங்களும் எழுதுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து எழுதினேன். 2வது பரிசு கிடச்சிருக்கு. இது எனக்கு நாள் ஊக்குவிப்பாகவும் இருக்குது. நம்ம வாழ்க்கையை சுற்றி அதுதான் இருக்குது. செயற்கை நுண்ணறிவு, ChatGPT அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி ரொம்ப பேர் எழுதுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இது ஒரு சேலஞ்ச் எடுத்து செய்வோம்னு சொல்லி நான் எழுத ஆரம்பிச்சேன். செயற்கை நுண்ணறிவு பற்றி நான் நிறைய படித்தேன். அதனால் ஸோ அதை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அது சில கூற்றுகளை என்னோட கதைக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ இந்த கதை வெள்ளை பேர் எடுத்து எல்லாருமே இப்போ எதிர்பார்க்குறோம். அந்த வெள்ளம் எப்படி மக்களோட இதாக துயரத்தை கொடுக்குது, வேதனை கொடுக்குது, அதுக்கான நிவாரணங்கள் எப்படி இந்த அரசாங்கம் செய்யுது, அதெல்லாம் வச்சு தான் நான் அந்த கதையில் எழுதியிருந்தேன். நான் இதில் எப்படி ஒரு சமுதாய ஒற்றுமையாக அந்த அந்த பேரிடர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் எப்படி நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் நான் அந்த கதை எழுதியிருந்தேன். பரிசு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் வந்தேன். உண்மையிலேயே 3வது பரிசு கிடைச்சிருக்கு. மிகவும் மகிழ்ச்சி. சிறுகதை போட்டியில் பங்கேற்றவர்களுடன் எழுத்தாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் இன்றைய பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். பேராக் மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கு இவ்வாண்டு 3 விழுக்காடு லாப ஈவு. அந்த இனிய செய்தி இன்று நடைபெற்ற 61ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட அந்த கழகம் உறுப்பினர்களின் நலன் பேண முழு மூச்சுடன் செயல்படுவதாக அதன் தலைவர் சி. விஜயன் தெரிவித்தார். இந்த 61ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு 3.0 லாப ஈவு நம்ம வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் உறுப்பினர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நம்முடைய சொத்துடைமை தற்சமயம் 9 மில்லியனாக இருக்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2 மில்லியனாக இருந்த அந்த சொத்துடைமை தற்பொழுது 9 மில்லியனாக அதிகரித்ததற்கு 9 வாரிய குழு உறுப்பினர்களின் உண்மையான உழைப்பை பறைசாற்றுகிறது. அந்த வகையில் நம்ம கழகம் இன்று வரை மிக உயர்ந்த நிலையில் பீடுநிலை போட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. தொடர்ந்து கழக உறுப்பினர்கள் நமது கழகத்திற்கு முழுமையான ஆதரவுகள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்கிடையில் பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழக வாரிய குழு உறுப்பினர் தேர்தலும் இன்று சுமூகமாக நடைபெற்றது. உறுப்பினர்களுக்காக பல்வேறு வகையிலான உதவிகளை இந்த கூட்டுறவு கழகம் வழங்கி வருகிறது. இயல், இசை, நாடகம் என்பதே முத்தமிழ். நாடகத்தமிழ் சற்றே இக்காலகட்டத்தில் அருகிவிட்டாலும் அந்த மேடை கலைக்கு புத்துயிர் அளிக்கும் முனைப்புகள் தொடர்கின்றன. சுல்தான் இட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் வளர்தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் 2025 நாடகச் சுடர் போட்டி நடைபெற்றது. முத்தமிழின் 3 கூறுகளும் இன்றைய நவீன யுகத்தில் பல்வேறு மாறுதல்களை கண்டிருக்கின்றன. நாடகம் எனும்போது தொலைக்காட்சி நாடகங்கள் தான் நினைவுக்கு வருகின்றன என்றாலும் மேடை நாடகங்களுக்கு கலைத்துறையில் தனி இடம் உண்டு. இலக்கிய நாடகங்களாக வளர்ச்சி பெற்ற இந்த கலையை இன்றைய இளைஞர்களிடையே மீட்டுருவாக்கம் செய்யும் வகையில் கடந்த சனிக்கிழமை மேடை நாடகங்கள் உப்சி பல்கலைக்கழகத்தில் அரங்கேறின. இந்த போட்டி திருக்குறளை மையமாக கொண்டு தேசிய அளவில் நடைபெற்றது. 10 குழுக்களைச் சேர்ந்த உயர்கல்விக் கழக மாணாக்கர் இதில் தங்களின் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினர். துவாங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக் கழகம் முதல் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் வாகி சூடிய வேளை 2ஆம் இடத்தை ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் தட்டிச் சென்றது. மேடை நாடக கலையில் இளம் தலைமுறையினர் ஈடுபடுவதன் வழி நாட்டில் அதனை தொடர்ந்து நிலைக்கச் செய்ய இயலும் என்பதும் இதன் நோக்கம். சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த இதுபோன்ற நிகழ்ச்சிகள் வகை செய்வதாக ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர். சிங்கப்பூரின் 14ஆம் பொது தேர்தலில் பெரும்பான்மையை தக்க வைத்தது மக்கள் செயல் கட்சி PAP. மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் சிங்கை பிரதமர் லாரன்ஸ் வாங்குக்கு வாழ்த்தினை உரித்தாக்கினார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். இந்த புதிய அத்தியாயத்தில் தலைமை பொறுப்புகளை ஏற்றிருக்கும் வாங் மற்றும் மக்கள் செயல் கட்சி உறுப்பினர்கள் கொள்கைகளை மறவாமல் மேலும் அதிக சாதனைகளை பெறுவர் என டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியா சிங்கப்பூர் இடையே வளப்பத்தையும் பாதுகாப்பையும் பிரிக்க முடியாது. இரு நாடுகளும் வலுவான உறவை கொண்டுள்ள அதே வேளை தற்போது அனைத்து நிலையிலும் ஆழமான ஒத்துழைப்பை உருவாக்கி வருவதை பிரதமர் சுட்டினார்.
உலக நிலைமை மற்றும் தேசிய வர்த்தகத்தில் உள்ள பெரும் சவால்களை எதிர்கொள்ள முக்கிய அடித்தளமாக அவை விளங்குகின்றன. சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஜொகூர் சிங்கப்பூர் இடையே நிலவும் ஒத்துழைப்பு அதற்கு சான்று பகர்வதோடு ஒரு சிறந்த சாதனையாகவும் அது கருதப்படுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். சிங்கை பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்ற பிரதமர் லாரன்ஸ் வாங் உலக தலைவர்கள் வாழ்த்து மழையில் நனைகிறார். அந்த குடியரசுடன் இருவழி உறவை வலுப்படுத்தும் அதேவேளை பல்வேறு துறைகளில் அணுக்கமாக கைகோர்க்கவும் அவர்கள் பேரவாவை வெளிப்படுத்தினர். குறிப்பாக பொருளாதாரம், தற்காப்பு, பாதுகாப்பு ஆகிய துறைகளில் புதிய அரசாங்கத்துடன் அமெரிக்கா ஒத்துழைக்கும் என அந்த வல்லரசின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டார். ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக அமெரிக்காவும் சிங்கப்பூரும் வலுவான அதேவேளை நீடித்த வியூக உறவை பேணி வருகின்றன. அமைதியான, சுதந்திரமான, வளமான இந்தோ பசிபிக் வட்டாரத்தை உருவாக்கும் கடப்பாட்டையும் ரூபியோ வெளிப்படுத்தினார். லாரன்ஸுக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்தை பகிர்ந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கையுடன் விரிவான வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்தும் எண்ணத்தை பறைசாற்றினார். பாரதமும் சிங்கப்பூரும் பல்வேறு கோணங்களில் அவற்றுக்கிடையிலான உறவை மேம்படுத்தி வருகின்றன. இரு நாடுகளைச் சார்ந்த மக்கள் மத்தியில் அணுக்கமான சகோதரத்துவம் இருப்பதையும் மோடி சுட்டினார். ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான அரசதந்திர உறவு 60ஆம் ஆண்டு நிறைவை தொடும் இவ்வேளை சிங்கை தேர்தலில் வாங் அடைந்த வெற்றி சிறந்த அறிகுறியாக கருதப்படுகிறது. டோக்கியோ சிங்கை இருவழி உறவு முன்னோக்கி செல்வதற்கு அந்த வெற்றி வழிகோலும் என ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபா நம்புகிறார். வாங்கிற்கு வாழ்த்தை உரித்தாக்க இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவும் தவறவில்லை. வாங் மற்றும் PAP தலைமைத்துவம் மீது சிங்கப்பூரியர்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த வெற்றி காட்டுவதாக அவர் கூறினார். புதிய அரசாங்கம் சிங்கையை மற்றொரு பரிணாமத்திற்கு கொண்டு செல்லும் எனும் நம்பிக்கையையும் பிரபோவோ வெளிப்படுத்தினார். ஆஸ்திரேலிய பொது தேர்தலிலும் ஆளும் கட்சி வெற்றியை தக்க வைத்துக் கொண்டது. மாபெரும் வெற்றி பெற்றார் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ். அந்த தீவு நாட்டில் 20 ஆண்டுகளுக்கு பின் 2ஆம் தவணைக்கு வெற்றி பெற்ற பிரதமராகவும் அவர் விளங்குகிறார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கும் அவற்றின் தலைவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி வரும் இந்த தருவாயில் ஆஸ்திரேலியாவின் இறையாண்மையை காக்க ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான அரசாங்கமே தகுதியானது என கருதி இந்த வெற்றியை அவருக்கு பரிசளித்துள்ளனர். 90 விழுக்காட்டினர் வாக்களித்துள்ள இந்த தேர்தலில் மொத்தம் 150 நாடாளுமன்ற இடங்களில் அல்பனீஸின் தொழிலாளர் கட்சி 82 இடங்களை வெல்லும் என்பது இதுவரை கிடைத்த முடிவுகள் வழி உறுதியாகியிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் 20 தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை. 62 வயது அல்பனீஸ் வெற்றியை கொண்டாட ஆயத்தமாகி வருகிறார். தமது வருங்கால மனைவி ஜோடி ஹைடனுடன் சிட்னியில் உள்ள பிரபல உணவகத்தில் அவர் ஆதரவாளர்களை சந்தித்தார். சிட்னியில் உள்ள ஓர் அடுக்ககத்தில் அமரராகிவிட்ட தனித்து வாழ்ந்த தம் தாய் மேரியானால் வளர்க்கப்பட்ட போது அடிக்கடி அந்த உணவகத்தில் பனிக்குள் சாப்பிடச் சென்றதை நினைவு கூர்ந்த அல்பனீஸ் தாய்க்கு இது பெருமைப்படத்தக்க தருணம் என்றும் நிகழ்ந்தார். தென் சூடானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 7 கொல்லப்பட்டனர். மேலும் 20 பேர் காயமுற்றனர். உலகின் ஆக இளம் நாடான அதில் உள்நாட்டு போர் வெடிக்கும் அச்சமும் மேலோங்கியுள்ளது. ஃபங்காக் நகரில் உள்ள மருத்துவமனை மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை எல்லை கடந்த மருத்துவர் தொண்டு அமைப்பு கண்டித்தது. தென் சூடானின் வடக்கில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஒற்றை மருத்துவமனையும் மருந்தகமும் தாக்குதலில் முற்றாக அழிந்தன. அனைத்துலக சட்டத்துக்கு முரணான செயல் அதுவென அந்த அமைப்பு சாடியது. அந்த மருத்துவமனை தாக்கப்பட்டதற்கான காரணம் இன்னமும் தெரிய வரவில்லை. உலங்கூர்தியில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டும் குண்டு வீசப்பட்டும் அந்த மருத்துவமனை அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு அடுத்து ஃபங்காக்கில் உள்ள சந்தை, பொது இடங்கள் ஆகியவையும் தாக்கப்பட்டன. சூரியனுக்கு ஏன் எத்தனை சினம்? காய்த்து எடுக்கிறது கதிரவன். மே மாதம் என்றாலே தகிக்கும் வெப்பத்துக்கு அளவிருக்காது. தணிப்பதற்கு மனிதர்களுக்கு பல வழி உண்டு. விலங்குகளுக்கு தண்ணீரை தவிர வேறென்ன உண்டு?
வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டது அந்த காலம். தற்போது வீசும் வெப்ப அலை மனிதர்களை மட்டும் பதம் பார்க்கவில்லை. கொளுத்தும் வெயிலில் இருந்து தப்ப விலங்குகள் என்ன செய்யும்? பிரம்மாண்டமான உடல், கம்பீரமான தோற்றம். ஆனால் சக மனிதர்களைப் போலவே நம்முடன் இசைந்து வாழக்கூடிய ஓர் உயிரினம் யானை. இந்தியாவில் சித்திரை மாத கத்திரி வெயிலில் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்கியது. வாட்டி வதைக்கும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க தமிழகம் ராமேஸ்வரத்தில் தொட்டியில் ஆனந்த குளியல் போட்டது குட்டி என்று அழைக்கப்படும் அந்த யானைக்கன்று. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட குளத்திற்குள் இறங்கியதுமே உற்சாகத்துடன் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் துதிக்கையால் நீரை எடுத்து உடலில் பாய்ச்சி குளித்தது குட்டி. பெர்முடா பொது ஸ்குவாஷ் போட்டியில் வாகை சூடினார் ஐரா அஸ்மான். அந்த தேசிய வீராங்கனை எகிப்தின் ஹனா மோட்டாஸை வீழ்த்தி தனிப்பட்ட முறையிலான சாதனையை பதிவு செய்தார். உலகத்தர வரிசையில் 30ஆம் நிலையில் இருக்கும் ஐரா மோட்டாஸை 12க்கு 10, 11க்கு 3, 11க்கு 6 என வென்றார். அவர்கள் இருவருக்கும் இடையிலான ஆட்டம் ஏறத்தாழ 27 நிமிடங்களுக்கு நீடித்தது. பெர்முடா விருதை ஐரா கைப்பற்றி இருப்பது இதுவே முதல் முறை. உயர்நிலை ஆசிய வெற்றியாளர் லீக் பட்டத்தை முதல் முறையாக வென்று வரலாறு படைத்துள்ளது அல் அஹ்லி. அந்த அரபு அணி இறுதியாட்டத்தில் ஜப்பானின் கவாசாக்கி ஃப்ரண்டேலை 2-0 என வீழ்த்தியது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்னிலையில் களமாடிய அல் அஹ்லிக்கான முதல் கோலை 35வது நிமிடத்தில் பிரேசிலியர் கலேனோ புகுத்தினார். 7 நிமிடங்கள் கழித்து அந்த சவுடி ப்ரோ லீக் அணி பிராங்க் கெசி மூலம் 2வது கோலை பெற்றது. அதன் பின்னர் அரணை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்திய அல் அஹ்லி அணியினர் அந்த கோல் எண்ணிக்கையை ஆட்டத்தின் இறுதி வரையில் தக்க வைத்துக் கொண்டனர். உயர்நிலை ஆசிய வெற்றியாளர் லீக் கிண்ணத்தை கைப்பற்றிய சவுதி அரேபியாவின் 3வது அணியாக அது விளங்குகிறது. இதற்கு முன்னர் 1986 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் அல் அஹ்லி அப்போட்டியில் இறுதியாட்டம் வரையில் முன்னேறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினிய லாலிகா பட்டத்தை நெருங்குகிறது பார்சிலோனா. இன்று அதிகாலை அவ்வணி ஏற்கனவே லாலிகா பட்டியலிலிருந்து வெளியேறிவிட்ட ரியால் வாலடாலிட்டை 2-1 என நூல் இழையில் வென்றது. பார்சிலோனாவை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற ரியால் வாலடாலிட் அணிக்கான ஒற்றை கோலை 6வது நிமிடத்தில் ஐவன் சாnchez அடித்தார். முற்பாதி வரையில் உபசரணை அணி ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. பார்சா 54வது நிமிடத்தில் ரபின்ஹா மூலம் ஆட்டத்தை சமப்படுத்தியது. 6 நிமிடங்கள் கழித்து அவ்வணிக்கான வெற்றி கோலை புகுத்தினார் ஃபெர்மின் லோபெஸ். அந்த வெற்றியை தொடர்ந்து லா பட்டியலில் பார்சா 79 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் இருக்கிறது. கூடுதல் ஓர் ஆட்டத்தை கைவசம் வைத்திருக்கும் ரியால் மேட்ரிட்டுடன் ஒப்பிடுகையில் அது 7 புள்ளிகள் வேறுபாட்டில் முன்னணியில் உள்ளது. ஞானக்குரல். விகாரங்கெட மாற்றி மெய் உணர்வு கண்டால் அகாரமாங் கண்டீர் அறிவு. மனத்தில் விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் போன்ற வேறுபாடுகளை அகற்ற வேண்டும். அவ்வாறு மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனை அகத்தே தேடி அறிந்து உணர்வதே பேரறிவு என உணர்த்துகிறார் அரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.